வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். போன வீடியோவில் பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி அதில் இருக்கிற டைப்ஸை, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி நம்ம ப்ரோக்ராமாக எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பில்டின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராமிங்ஸ் அதில் இருக்கும். நமக்கு எதுக்காக அது தேவையோ நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டேட் சொல்லலாம். இப்போ எனக்கு கரண்ட் டேட் பிரிண்ட் ஆகணும், கரண்ட் டைமோட பிரிண்ட் ஆகணும், கரண்ட் டேவோட பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா நான் டைப் பண்ணணும், இல்லை கேலண்டரில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணணும் அப்படின்றதுல. அப்போ அதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன். அந்த டெக்ஸ்ட் எனக்கு லோயர் கேஸ்ல இருக்குது, இது எல்லாமே எனக்கு அப்பர் கேஸ்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதும். இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபால்ட்டா நமக்கு தேவையான இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாத்தீங்களா, அதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது PHP-லே இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அந்த டெக்ஸ்ட்டோட லென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா ஒரு 100 வேர்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டில் எனக்கு 100 லெட்டர்ஸ் தான் அதில் இருக்கா, இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இதுதான் ஒரு டெக்ஸ்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், டாலர். இப்போ டாலர் நான் டைட்டில் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். நான் ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வேர்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேவா, ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன, நம்ம இதோட லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இங்கே நான் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன் நேமை. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா strlen. ஓகேவா, இது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்க, நம்ம டைப் பண்ணுறப்பயே சஜஷனில் நமக்கு நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோவில் காட்டுது. அப்போது strlen அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ அப்படின்னு. ஸ்ட்ரிங்னா என்ன, லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் தான் இது. இதில் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், நம்மளோட டைட்டில். அதனால டாலர் டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்கோல என்னோட டாலர் லென்த் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்மளோட சாம்பிள் பேஜ் கிளிக் பண்ணுறோம். சாம்பிள் பேஜ்லலாம் எழுதியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 11ன்னு காட்டுது. எதனால 11னா, இப்போ இங்கே வாங்க, இதில் பாருங்கள், 1 H அப்படிங்கிறது 1, E அப்படிங்கிறது 2, L 3, இன்னொரு L 4, O அப்படிங்கிறது 5. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸையுமே அது லென்த்தாக தான் கன்சிடர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10 லெட்டர்ஸ் தான் இருக்கு, ஏன்னா இங்கே 5 லெட்டர்ஸ், இங்கே 5 லெட்டர்ஸ் இருக்கு, ஆனால் நமக்கு 11 காட்டுது. நான் இந்த ஸ்பேஸை எடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பார்த்தீங்களா, பிகாஸ் இந்த ஒரு ஸ்பேஸை கூட அது லென்த்தாக தான் கன்சிடர் பண்ணும். அப்போது நம்ம PHPல ஒரு லெட்டர்ஸோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த strlen. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் டேட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டுக்கானது இப்போ இங்கே $D அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் டேட் ஆஃப்னு கொடுப்போம். டேட் ஆஃப் எனக்கு எப்படி ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒய் எனக்கு இயர் வேணும், அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நம்ம சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இயர், மந்த்து, டேட் அப்படிங்கிற ஃபார்மேட் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா மந்த்து, டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த YMDங்கிறத மாற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த லென்த்தை எடுத்துட்டு இப்போதைக்கு D அப்படின்னு வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்களா கரெக்டான டேட் 23/12/28 அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் இயரு 2023 அப்படிங்கிறதுனால 23, அடுத்து மந்த்து 12th மந்த்து, டேட் 28. இப்போ எனக்கு இந்த இயருங்கிறது ஃபுல்லாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா YYY அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி மந்த்துக்கும் இது வந்து நெக்ஸ்ட் ஃபார்மேட், டேட் மந்த்லேயே DD அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணோம்னா எனக்கு ஃபுல் இயரும் பிரிண்ட் ஆகும். இது வந்து நெக்ஸ்ட் டேட்டுக்கான ஃபங்க்ஷன். இது மாதிரி இன்பில் ஃபங்க்ஷனுங்கிறது PHPயில் நிறைய இருக்கு. நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா PHPயோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்தே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே நான் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிச்சிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எப்படி நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராமை எழுதுவோன்னு நான் அதிலே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சு நான் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆர்கியூமெண்ட் இல்லாமல் பாஸ் பண்ணியிருந்தோம், ஆர்கியூமெண்ட்டை வச்சு எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளோட ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சு யூஸ் பண்ணால் அது வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் என்னோட ஃபங்க்ஷனோட நேம் நான் எக்ஸாம்பிளுக்கு UKன்னு வைக்கிறேன். ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த ஆர்குமெண்ட் எம்டியாக இருக்குது. அப்போ என்னன்னா எதுவுமே இல்லை ஆர்குமெண்ட்குள்ளே, வெறும் நேம் மட்டும் தான், ஃபங்க்ஷன் நேம் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் எக்கோவில் குட் மார்னிங் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். நான் வெளியில் ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம், ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆர்குமெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது. இப்போ நம்ம ஆர்குமெண்ட் வச்சு எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த UK அப்படிங்கிறதுக்குள்ள $FNAME அப்படிங்கிற ஒரு வேரியபிளை பாஸ் பண்றேன். எதுக்காக இந்த வேரியபிள் பாஸ் பண்றேன்னா இதுல நான் வந்து ஒவ்வொரு டைமும் வேற வேற நேமை கொடுத்து ப்ராசஸ் பண்ண போறேன். அதனாலதான் இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எக்கோல $FNAME அப்படிங்கிறத கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம இங்க வெளியில ஒரு ஆர்குமெண்ட் நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல வந்து ஒரு FNAME அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேனா, அப்போ இதுல இருக்கிற இந்த வேல்யூஸை நம்ம என்னன்னா பாராமீட்டர்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா நான் அதுக்கு ஜெனி அப்படின்னு அசைன் பண்றேன். ஓகேவா? அப்போ எனக்கு $FNAME அப்படிங்கிறத ஜெனின்னு சொல்லி வெளியில அசைன் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஜெனி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் ஃபங்க்ஷனை நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு 2-3 வாட்டி என் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். பட் டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு UK அப்படின்னு கொடுக்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படின்னு கொடுக்குறேன். அபிநயா, மல்டிபிள் நேம்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் நான் பட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேற வேற வேல்யூஸை நான் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல எனக்கு இது எல்லாமே வந்து சேர்ந்து வருதா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தனித்தனியாக தான் இது ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதால இந்த இடத்துல நான் ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்க போகிறேன். BR டேக் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். sample.php அப்படிங்கிற பேஜில் தான் இருக்கு. இதை நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஜெனி, அபிநயா, ஜாக், UK அப்படின்ற ஒவ்வொரு நேமும் எனக்கு ப்ராசஸ் ஆகி வந்திருக்கு. அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதுக்கான வேல்யூ பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா இதுல ரிட்டர்ன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ரிட்டர்ன் மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த $FNAME அப்படிங்கிறத எடுத்துட்டு இப்போ நான் என்ன செட் பண்ண போறேன்னா
$x, $y அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 வேல்யூஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எக்கோ எடுத்துட்டு இங்க $z அப்படிங்கிற வேரியபிளுக்கு $x பிளஸ் $y அப்படிங்கிற வேரியபிள் நான் கொடுத்துறேன். எனக்கு இது ரெண்டும் என்னன்னா ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன்ல $z அப்படிங்கறத கொடுத்துறேன். இப்போ இந்த ரிட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா என்னோட அவுட்புட் வந்து எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சுன்னா எனக்கு திரும்ப நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டியும் வந்து கோடை போய் கால் பண்ணணும். 1 டைம்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு கோடை கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த $z அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம மேலே வந்து அசைன் பண்ணியிருக்கிறது என்ன $x, $y அப்படிங்கிறத நான் அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த $xம் $yயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என் வேல்யூவை நான் $x, $y அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறேன். அப்போ z அப்படிங்கறத நான் இங்க கால் பண்ண போறது இல்ல. நான் என்ன பண்ணிருக்கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன்ல மட்டும் தான் $z அப்படிங்கற என் வேரியபிளை கால் பண்றேன். அப்ப இந்த வேரியபிள் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா திரும்ப நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோட கோடுக்கு போய் கால் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்க கால் பண்ண போறது இல்ல. நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்கோம் $z உள்ளவே கொடுத்துட்டோம். அப்போ எனக்கு உள்ளவே கால் ஆயிரும். ஜஸ்ட் இந்த இடத்துல எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு சம், ஏன்னா நமக்கு ஆட் பண்ணணும் அதனால சம் ஃபங்க்ஷன் சம் ஆஃப் ஏ வேல்யூ 5, 10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து சம் தான் கொடுக்க போறோம். நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் UK. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த 5, 10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் சம்மை எடுத்துட்டு டைரக்டா என் ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்ணிக்கிறேன். $x, $y அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க டைரக்டா சம் பண்ணல. ஏன்னா நம்ம ரிட்டர்ன்ல $z கொடுத்துருக்கோம். இசட்லயே வந்து சம்கான நம்ம வந்து ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். அதனால இங்க நான் ஜஸ்ட் என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுல வேல்யூவை மட்டும் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க ரன் பண்றேன். இங்க பாருங்க 15 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேல்யூஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்க வந்து ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம், வெளியில பிரிண்ட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல நான் $z அப்படிங்கறத ரிட்டர்ன் வேரியபிள்ல கொடுக்கறனால தான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த $z அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இந்த $x, $y அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க, எனக்கு பிரிண்டே ஆகாது. நான் ஏன்னா நம்ம நீங்க கேட்கலாம் நம்ம யூகேங்கிறதுல வந்து இங்க $x, $yன்னு கொடுத்துருக்கோமே, அப்ப இந்த இடத்துல 5, 10ங்கிறத வேல்யூவை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன்ல $z தான் கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு எக்கோல எது ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா $z வேல்யூ தான் ஒர்க் ஆகும். நான் இதை எடுத்துட்டே காட்டுறேனே உங்களுக்கு. இந்த இடத்துல நான் இதை எடுத்துட்டு சேவ் பண்றேன். எனக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூபிளே எனக்கு ஒன்று இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் எதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா $z அப்படிங்கிறத ரிட்டர்னுக்குள்ள கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன் வேரியபிள் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி வந்து ஒரு ரிட்டர்ன் வேல்யூவை வச்ச ஃபங்க்ஷன் ஒர்க் பண்றது அப்படிங்கிற ப்ரோக்ராம். இப்போ நம்மளுக்கு ஆர்குமெண்ட் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு, ரிட்டர்ன் ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு, எப்படி ஆர்குமெண்ட் இல்லாம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டிஃபால்ட்டாவே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை அசைன் பண்ணிக்கலாம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நான் $x அப்படிங்கிறதுக்கு ஒரு 100 அப்படிங்கறத அசைன் பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் எக்கோ $x அப்படிங்கறத கொடுத்துட்டேன்.
ஓகேவா? நான் இங்கே கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் ஃபங்க்ஷனில் $x வேல்யூஸ் இங்கே அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இங்கே எக்கோ கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். மேலே எக்கோ கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதை 15 வச்சுக்கிறேன். மேலே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டியாக விடுறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே $x அப்படிங்கிறதுக்கு 100ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வேல்யூ கொடுக்குற வரைக்கும் அந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டே வரும். ஒன்ஸ் நம்ம வேல்யூ கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். அதுதான் வந்து இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு பிரேக் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றேன். இங்க பாருங்க 550ங்கிறது நம்ம கொடுத்தது. இந்த 100 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே, ஏன்னா இந்த இடத்துல நான் எம்டியா விட்டுருக்கேன், அதனால எனக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனை பத்தி ஒரு தெளிவான எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் போக போக நீங்க ஃபங்க்ஷன்ஸை நல்லா ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷனை மெயினா நம்ம யூஸ் பண்றதே ஒரு கோடை நான் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நான் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு அந்த கோட் வந்து ஒர்க் ஆகணும். ரெஃபரன்ஸ் வேல்யூ ஏதோ இங்க பாருங்க மேலேயே எனக்கு 3 ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது. எதனாலனா நான் அந்த ஃபங்க்ஷனை எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேனோ அதை ரெஃபரன்ஸா எடுத்து தான் ஒர்க் பண்ணும். எப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்றேனோ அந்த டைம் மட்டும் தான் எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷனை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.